வயநாடு நிலச்சரிவிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் மற்றும் மீட்பு பணியில் ஈடுபட்டவர்களுக்கு எத்தகைய சிகிச்சைகள் தேவை என்பது குறித்து மருத்துவ நிபுணர் ஜெகதீஷுடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். கேரள மாநிலம் வயநாட்டில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் பலரை மீட்கக்கூடிய பணியில் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் அந்த மீட்கப்பட்டு வரக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் தேவை, அங்க மீட்பு பணியில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் தன்னார்வலர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் தேவைப்படும் என்பது குறித்து பேசுவதற்காக இன்டர்னல் மெடிசன் சிறப்பு மருத்துவர் ஜெகதீஷ் சார் நம்மிடம் இருக்காங்க. அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். சார், இப்ப வயநாட்டில் எங்களுடைய செய்தியாளர் இருக்காரு. அங்க கேட்கும்போது நிறைய பேர் மீட்டு கொண்டு வராங்க. அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு உடல் ரீதியான சில பாதிப்புகள்லாம் இருக்கிறது. அவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள்லாம் தேவைப்படும் சார் உடனடியாக? பொதுவாக இந்த மாதிரி ஒரு இயற்கை பேரிழவு நடந்த பிறகு வர்ற பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 லெவல்ஸில் பார்க்கலாம். அது முதல்ல உடனடியாக அவங்களுக்கு ஏற்படுற உடல் சம்பந்தமான பாதிப்பு. இப்போ அவங்க உடல் அடிபட்டிருக்கலாம், உடல் தோலில் காயங்கள் இருக்கலாம், கண்ணு காது அடிபட்டிருக்கலாம், எலும்பு முறிவுகள் ஏற்பட்டிருக்கலாம், சில பேர் தண்ணியில் மூழ்கி இருக்கலாம், அதனால் நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இது போன்ற உடனடியான பிரச்சனைகள் நம்ம முதல்ல கவனிக்க வேண்டியிருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்க இடிபாடுகளை சீக்கிரவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க, சில நாட்களுக்கு தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தண்ணி நீரிழப்பு உடம்புல இருக்கும், உடலில் சத்துக்குறைவு இருக்கும். ஸோ இது போன்ற குளுக்கோஸ் கம்மியாக இருக்கும். இது போன்ற விஷயங்கள் நம்ம முதல்ல கவனித்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த லெவல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இயற்கை பேரழிவில் நிறைய பேர் இறந்திருக்கும் போது அங்கங்கே உடல்கள் சிதறி கிடக்குது, மனித உடல்கள் மிருகங்களின் உடல்கள்லாம் சிதறி கிடக்குதுங்கிறத முதல்ல பாதிக்கப்படும். அதனால் குடிநீர் மூலமாக வர்ற தொற்று வியாதிகள், அதாவது இந்த வயிற்றுப்போக்கு, டைஃபாய்டு, காலரா இது போன்ற வியாதிகள் பொதுவாக நம்ம முன்னாடியே ஆன்டிசிபேட் பண்ணி சுத்தமான குடிநீர் முதல்ல அவங்களுக்கு கொடுத்து அந்த மாதிரி வியாதிகள் பரவாமல் தடுக்கிறது அடுத்த ஸ்டெப்பில் செய்வாங்க. பர்டிகுலர் இடத்துல போய் அவங்கள சேஃப்டியாக தங்க வைக்கிறப்போ ஓவர் கிரௌடிங் நடக்கும். அதுலேயும் இந்த காற்று மூலமாக பரவுற வியாதிகள்லாம் வழக்கமாக வருது. இது பெரும்பாலும் எல்லா இயற்கை பேரிடர்களையும் ஃபாலோ பண்ணுற மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இதெல்லாம் அந்த டீம்ஸ் ஃபாலோ பண்ணி அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்து 3வது ஒரு ஸ்டேஜ் இருக்குது. இதெல்லாம் மீண்டு வந்த பிறகு ஓரளவு சரியாகி 1 மாதம் 2 மாதம் 6 மாதங்கள் ஆன பிறகு அதில் பாதிக்கப்பட்டவங்க மன ரீதியாக பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்னு சொல்லுவோம். நிறைய பேர் குடும்பத்தினர் இழந்திருப்பாங்க. நிறைய பேர் அவங்க அந்த ஒரு சில நாட்கள் அவங்க பாதிக்கப்பட்டிருந்திருக்கலாம். அதனால ஏற்படுற மன சம்பந்தமான பிரச்சனைகள், இது அப்புறம் அவங்க நிறைய சொத்துக்களை இழந்திருப்பாங்க. இதனால டிப்ரெஷன்லாம் வர வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி 3 ஸ்டேஜஸ் தான் நாங்கள் பொதுவாக பார்ப்போம். மனித உடல் இருக்கிறது 3-4 நாட்கள் டீகம்போஸ் ஆகுது. இது அவங்க என்ன ப்ரிகாஷனா என்ன சார் எடுத்துக்கணும்? மீட்பு பணியில் இருக்கவங்க அவங்க முதல்ல தங்களை பாதுகாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அப்பதான் அவங்க மற்றவங்களை காப்பாற்ற முடியும். முதலான விஷயம் சுத்தமான குடிநீர். அவங்க நல்ல ஒரு காய்ச்சி வடிகட்டின நீரையோ இல்லை மினரல் வாட்டர் பாட்டில்ஸையோ எடுத்துக்கிட்டு போய் அந்த தண்ணியை மட்டும் குடிக்கணும். அங்கே இருக்கிற பாதிக்கப்பட்ட அல்லது கெட்டுப்போன குடிநீரை குடித்து புது இன்ஃபெக்ஷன்ஸை வர வச்சக்கூடாது. அடுத்தது உணவு, சுத்தமான உணவு அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கணும். 3வது அந்த மாதிரி ஒரு காற்று வழியாக பரவுற வியாதிகள், ஒரு அம்மையோ இல்லை ஒரு ஃப்ளூவோ அந்த மாதிரி இருக்கிற வந்தோடனே வழக்கமாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வியாதி வந்த பேஷண்ட்ஸை ஐசோலேட் பண்ணி அவங்ககிட்ட மற்றவங்களுக்கு வியாதிகள் பரவாமல் தடுக்கிறது முக்கியம். இப்போ நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் அங்கே ஏதோ மருத்துவ முகாம்கள் வைக்கணுமா அப்படின்றத பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? பொதுவாக இந்த மாதிரி மீட்பு குழு இருக்கிற இடத்துல மருத்துவ முகாம்கள் இருக்கும். அங்கேயே அரசு மருத்துவர்கள் நியமிச்சிருப்பாங்க. அவங்க பெரும்பாலான இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரீட் பண்ணுறது அங்கே இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி இந்த டீம்ஸுக்கும் பாதிப்பு வரும், அவங்களுக்கும் வியாதிகள் வரும், அவங்களும் நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகளில் இது பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் அங்கே உடனடியாக ட்ரீட்மெண்ட் இருக்கிற மாதிரி தான் பொதுவாக மீட்பு குழுவில் மருத்துவ குழுவும் அங்கே இருக்கும். ஸோ அந்த ஏதாவது பிரச்சனை வந்தால் முதல்ல உடனே அவங்க மருத்துவ குழுவை உடனே மீட் பண்ணி அதுக்குரிய ப்ரிகாஷன்ஸும் எடுத்துக்கணும். பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் ரமேஷ்.